நாம நல்லா கவனிக்கணும். இப்ப இவர் ஐயா இருக்காருல்ல, கோமேனி ஐயா, அவரை கொன்றுருக்காங்க. ஆனா இந்த கோமேனி ஐயாவை கொல்லணும்னு யார் தெரியுமா சொல்லியிருக்கிறா? நீங்க இப்பயும் யூடியூப்ல போய் பார்க்கலாம். சவுதி அரேபிய ராஜாவுடைய பையன், இந்த கிரவுன் பிரின்ஸ் சல்மான் அப்படின்ற ஒருத்தர், இந்த கிரவுன் பிரின்ஸ் சல்மான் பேட்டியில ஓப்பனா பேசுறாரு. Seen that you called the Ayatollah Khamenei the new Hitler of the Middle East. بلا شك. Absolutely. Why? لأنه يريد Because he wants to expand. He wants to create his own project in the Middle East, very much like Hitler, who wanted to expand at the time. Many countries around the world and in Europe did not realize how dangerous Hitler was until what happened happened. I don't want to see the same events happening in the Middle East. அப்ப பேட்டியில அவங்க ஏன் நீங்க இவ்வளவு தூரம் ஈரானுக்கும் கோமேனிக்கும் விரோதமா பேசுறீங்க, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, ஹிட்லர் எப்படி ஒரு பெரிய நாச சக்தியா ஐரோப்பியாவுக்கு இருந்தாரோ அந்த மாதிரி சவுதி அரேபியாவுக்கும் எங்களுடைய ராஜ குடும்பத்துக்கும் நாச சக்தியானவர் கோமேனி. கோமேனி என்ன சொல்லியிருக்காரு, இந்த ராஜ குடும்பங்கள் எல்லாமே அமெரிக்காவில் தான் பணத்தை முதலீடு பண்ணியிருக்குது, அதனால அமெரிக்காவுக்கு தான் லாயலாக இருக்குது. ஆனால் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இந்த ராஜ குடும்பங்கள் நடிக்குது. அது சவுதி அரேபிய ராஜ குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை துபாய் அபுதாபி கத்தார் ராஜ குடும்பமாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த கத்தார் ராஜா கூட 2000 கோடிக்கு பரிசு கொடுத்தாரு பாருங்க ட்ரம்ப்புக்கு, எதுக்கு கொல்றதுக்கு. ஆனா இந்த பொதுமக்களுக்கு பாவம், இந்த இஸ்லாமிய மக்கள், படிக்காத மக்களுக்கு பாவம் சார். இஸ்லாமிய மக்கள் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல.